நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்போது பார்க்கலாம். சேவலம்பி ஆண்டு ஆவணி மாதம் 17ஆம் தேதி 2/9/2017 சனிக்கிழமை காலை மணி 9:25க்கு ஸ்ரீ குரு பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு சித்திரை 3ஆம் பாதத்தில் பெயர்ச்சியாகிறார். குரு பகவான் இதுவரை தங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக இருந்து வந்தார். பண வருமானம் சிறப்பாக இருந்தாலும் மனம் மட்டும் நிம்மதி இழந்து வாடியது அல்லவா? குடும்பத்தை விட்டு வெகு தூரம் சென்று வேலை பார்க்க வைத்த குரு தற்போது ராசிக்கு 2ஆம் இடமான துலா ராசிக்கு பெயர்ச்சியாகி வந்தது மகிழ்ச்சியான செய்திதான். பிரிந்தவர் கூடுவார்கள். இடமாற்றம் நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் கனிந்து வரும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். குரு தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நீண்ட நாளாக பாதிப்பை ஏற்படுத்திய நோய்கள் விலகி நிம்மதி தரும். எதிரிகள் விலகி செல்வார்கள். தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆயுள் பலம் உண்டு. வழக்குகள் சாதகமான முடிவுக்கு வரும். குரு தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் விரும்பிய இடத்திற்கு இடமாறுதல் கிடைக்கும். இந்த இடமாறுதல் மூலமாக பதவி உயர்வுகளும் கிடைக்கலாம். அல்லது பார்க்கும் வேலையை விட அதிக சம்பளத்தில் வேறு வேலைகள் கிடைக்கும். 10ல் குரு பதவியை கெடுப்பார் என்பது ஜோதிட மொழி என்றாலும் 10ல் குரு பதவியை கொடுக்கத்தான் செய்வார். இந்த ஆண்டு குரு பகவான் ஓராண்டு காலத்தில் கடக்க வேண்டிய துலா ராசியை தனது அதிக வேகத்தால் 5½ மாதங்களிலேயே கடந்து மாசி மாதம் 2ஆம் தேதி அன்று விருச்சிக ராசிக்கு செல்கிறார். இதை ஜோதிடத்தில் அதிசாரம் என்று கூறுவார்கள். சுமார் 2 மாத காலங்கள் விருச்சிகத்தில் தங்கும் குரு பின்னர் மெதுவாக பின்னோக்கி சென்று துலா ராசிக்கு பங்குனி மாதம் 28ஆம் தேதி அன்று வந்துவிடுகிறார். இதை வக்ரம் என்று கூறுவார்கள். அதிசார காலமாகிய 2 மாத காலங்களுக்கு பொருளாதார நிலையில் சற்று சரிவை ஏற்படுத்தும். செலவினங்களில் கவனம் தேவை. குரு தனது அதிசாரம் மற்றும் வக்ர காலங்களில் அதிக வலிமையோடு செயல்பட்டு பலன்களை 2 மடங்காக தருவார். தங்களின் ஜாதகத்தை கொண்டு குரு பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். குரு பெயர்ச்சிக்கான மற்ற ராசிகளின் பலன்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து எமது பதிவுகளை பாருங்கள். நன்றி.